இன்றைக்கி நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 90 வருஷங்களுக்கு முன்னாடி ஜீவசமாதியான நவகண்ட யோகி விஸ்வநாத சுவாமிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே சித்தர்கள் என்றாலே சித்து வேலையில் ரொம்ப கை தேர்ந்தவர்கள் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் நம்ம ஐயா பார்த்திங்கன்னா நவகண்ட யோகத்தில் ரொம்பவே கை தேர்ந்தவராக இருந்திருக்கிறார். அதாவது யோக நிலையில் இருக்கும்போதும் தூங்கும்போதும் இவருடைய உடல் 9 துண்டுகளாக பிரிஞ்சு போயிடுமா, தனித்தனியாக அங்கங்கே இருக்குமா. திரும்ப இயல்பு நிலைக்கு திரும்பும்போது எல்லாமே ஒன்று சேர்ந்து எந்திரிச்சு நடமாடுவாராம். இது நிறைய பேருக்கு தெரியல. இப்போ அந்த அம்மாவுக்கு வயசு 80 இருக்கும். அவங்க தாத்தா யாரோ ஐயாவை பார்க்க போனவங்க அந்த ரூமில் போய் பார்த்தா 9 துண்டுகளாக இருக்குதான் உடம்பு. ஐயோ ஐயாவுக்கு தான் என்னமோ ஆயிடுச்சுன்னு அங்கேருந்து பயந்து கத்திக்கிட்டு ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எல்லாரும் போய் பார்க்கவும் ஐயா சாதாரணமாக உட்காந்து தியானத்தில் இருக்காராம். அந்த அன்னையிலேருந்து ஐயா மேலே பக்தி அந்த ஊர் மக்களுக்கு அதிகமாகிடுச்சு. அவங்க கஷ்டங்களுக்கு தகுந்த மாதிரி போய் ஐயாவை பார்க்க ஆரம்பித்தாங்க. இன்னொரு நாள் தென்பெண்ணை ஆற்றுல பார்த்தீங்கன்னா வெள்ளம் கரை புரண்டு ஓடுதான். இந்த கரையிலேருந்து அந்த கரை வரைக்கும் தண்ணி போய்கிட்டு இருக்கு. ஐயா சர்வசாதாரணமாக தண்ணி மேலே இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு நடந்து போய்கிட்டு இருக்காராம். இதை பார்த்த மக்கள் சொல்லணுமா, அன்னையிலேருந்து ஐயாவை பார்க்கறதுக்கு கூட்டங்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கவுங்க பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி எல்லாரையுமே சரி பண்ணி விட்டுருக்காரு ஐயா. ஐயாவோட ஜீவ சமாதி பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மருதேரி அப்படின்ற கிராமத்தில் தென்பெண்ணை ஆற்றங்கரை ஓரத்தில் தான் ஜீவ சமாதி இருக்குது. அந்த இடத்துல யார் ஐயாவை நினச்சிக்கிட்டு அமைதியாக தியானத்தில் உக்காந்தாலும் அங்கே இருக்கிற வைப்ரேஷனை முழுவதுமாக உணர முடியும். இது நம்ம ஓம் சாய்ராம் சேனல்.